நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தான்டா சம்பவம் எல்லாமே காத்துன்னு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம பண்றதா சம்பவமே அப்படின்னு சொல்லிட்டு சம்பவத்தை செய்ய நம்ம மல்லி இப்போ தயாராக இருந்தாங்க. அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே விஜய் கிட்ட எடுத்து போய் கொடுக்குறாங்க. விஜய் ஒரு பக்கம் கோவப்படுறாரு. எதுக்காக மல்லி அங்கே போய் நீ எடுத்துட்டு வந்தா, கேட்டு வாங்கிட்டு வந்தியா இல்லை நீயே தெரியாம எடுத்துட்டு வந்தியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் போய் கெஞ்சி வாங்கினு உனக்கு எதனா அவசியமா? நான் யாருக்கிட்டே கெஞ்சல, அவங்களுக்கு தெரியாது விஜய், நைட்டோட நைட்டா நான் போய் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ மல்லி, இப்போ அவங்களோட வலையில நீ சிக்கிட்டியே, தேவையில்லாத வேலையை எதுக்கு செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் காலையிலேயே அவங்க ஃபோன் பண்ணாங்க, உன் மனைவிக்கு இன்னைக்கு பெரிய ஆப்பு காத்துன்னு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் 3 லட்சம் காசு காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுனாங்க. இப்போ என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியலையே. அப்போவே சொன்னா அப்போ எனக்கு புரியல, இப்போதான் எனக்கு புரியுது எவ்வளோ பிரச்சனை காத்துன்னு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக ராஜேஸ்வரி கைக்கு தட்டினே வராங்க ஒரு பக்கம். டே விஜய், எப்படி இவ்வளோ கெஸ் பண்ணிட்டேன் உன் அக்காவை பற்றி, உன் அக்காவை நல்லா புரிஞ்சு வச்சுன்னு இருக்கேன், ஆனால் உன் பொண்டாட்டி உன் அக்காவை பற்றி சரியாக புரிஞ்சு வச்சுக்கணும். நான்லாம் சும்மாவே யாருக்கும் பிரச்சனையை கொண்டு வர மாட்டேன், ஆனால் பிரச்சனை கொண்டு வந்தேன் யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க, அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பயத்தில் ஒரு பக்கம் நடுங்கி போயிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இன்னும் நிறைய ட்விஸ்டெல்லாம் ஒரு பக்கம் தர போறாங்க. என்ன சொல்றது ஏது சொல்றது சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் முழிச்சுன்னு இருக்காங்க. போலீஸ் வந்து ஒரு பக்கம், மிஸ்டர் மல்லி நீங்க தான் இங்க போய் திருடிட்டு இருந்தீங்களான்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா எல்லாமே இங்க பாருங்க, நீங்க அங்க போனது வந்தது எகிரி குச்சி ஓடி வந்தது எல்லாமே அதில் பதிவாயிருக்கு, இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சார் இதை நான் எதுவும் செய்யல சார், நாங்க தற்செயல தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால சொல்லி மழுப்ப முடியாது. நீங்க ஏதோ கையில சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து வந்திருக்கீங்க, அது வந்து கம்பெனியோட சீக்ரெட் சர்டிஃபிகேட், அது மட்டும் கொட்டேஷன் ஃபைல், அது மூலயமா நீங்க பல லட்சம் சம்பாரிச்ச மாதிரி எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதனால அவங்களுக்கு 1 கோடி கிட்ட நஷ்டமாயிருக்கும், அதனால அந்த நஷ்டீடு பணத்தை நீங்க தான் கொடுத்தாகணும், அப்படி இல்லைன்னா 10 வருஷம் நீங்க ஜெயிலில் கழித்தின்னு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பார்த்து சொல்றாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம மல்லி முழிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஐயோ என்னடா இது, தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அவங்க தன்வினை செஞ்சது நான் ஒண்ணுமே செய்யல, அந்த வினையை வந்து தீர்க்கலாம்னு சொல்லிட்டு தான் போனேன், ஆனா அதுக்கே எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை, அப்ப என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியல, கடவுளே என்னை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையான்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் கதர்னு இருக்காங்க. மல்லி நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கான ஒருவர் அது நம்ம விஜய் தான்ற மாதிரி விஜய் ஒரு பக்கம் ராஜேஸ்வர் கிட்ட பேசுறாங்க. இந்த ஒரு டைம் விட்டுருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே, டே நீ இவ்வளோ கெஞ்சாதரா, நீ கெஞ்சது கஷ்டமே விட்டுறேன், அவளை டக்குன்னு ஜெயிலுக்கு கிளம்பிட்டு உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், உங்க 2 பேரும் ஒன்னா வச்சுன்னு இருந்து கஷ்டப்படுத்தணும், நீங்க எதுக்குமே லாக்கி இல்லை, எதுவுமே பண்ண முடியாது, இது பண்ணாலும் பிரச்சனை வரும் அது பண்ணாலும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனையை கொடுத்து உங்களை அணுவணுவா சித்திரவாதப்படுத்த போறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும் யாரா இவ ஏன்னா இந்த மாதிரி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பத்தி உங்களுக்கு அப்பதான் புரிய வரும். அப்ப தெரியும் யார் இந்த மல்லி அப்படின்னு சொல்லிட்டு, யார் இந்த ராஜேஸ்வரி. பயத்தை ஒரு பக்கம் காட்டுறாங்க, பயத்துக்கே பயமா அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி எவ்வளவோ பிரச்சனைலாம் ஒரு பக்கம் வந்துன்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் பிரச்சனை வருமானு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும், ஆனால் அந்த பிரச்சனை எப்படி நம்ம தீர்க்க போறோம், அந்த பிரச்சனை இதுக்கு மேலே வராமல் எப்படி வச்சுக்க போறோம் அப்படின்றதுல தான் முழு கான்செப்டும் போயின்னு இருக்குங்க. அது போல தான் நம்ம விஜய் இருக்காருல, அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்காரு. அவரோட உறுதியான தன்னம்பிக்கை தான் அவரை என்னைக்குமே கைவிடாமல் நம்பிக்கையோட வச்சுன்னு இருக்குங்க. அது போல தான் நம்ம விஜய் இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லிட்டு அவர் திரும்ப டெலிவரி வேலைக்கே போறாரு. என்னடா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க விஜய் டெலிவரி வேலைக்கே போயின்னு இருக்காரு. விஜய் எதுக்கிட்ட இதை வேண்டாத வேலை, விஜய் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் சம்பாரிச்சுன்னு எந்த அளவுக்கு கோடிக்கணக்கில் பணம் வச்சுன்னு இருந்தாரு, அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து திரும்ப மெக்கானிக் வேலை போயிட்டு மெக்கானிக் வேலையிலேருந்து இப்போ டெலிவரி வேலைக்கு போகிறாரா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெக்கானிக் வேலைக்கும் போயின்னு இருக்காரு, அதே சமயத்தில் ஃப்ரீ டைமில் டெலிவரி வேலைக்கும் போக ஆரம்பிக்கிறார். மல்லியே நைட்டில் ஒரு பக்கம் வண்டி ஓட்டி கஷ்டப்படுங்க, நான் மட்டும் வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்காமல் அவளை கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெலிவரி வேலைக்கு போகிறாங்க. பரவாயில்லடா, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் 2 பேரும் மாறி மாறி எஃபெக்ட் போடுறாங்களே, அவங்களோட எஃபெக்ட் எல்லாம் பார்த்தா நமக்கே ரொம்ப பொறாமையாக இருக்குங்க. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் எஃபெக்ட் பண்ணுறாங்களே, இந்த அளவுக்கு என்னடா அப்படி ஒரு பாசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு இது வருதுங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஆனால் ரொம்ப நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே அந்த கடவுளோட அருளால் தான் நடக்கும், இல்லைனா கண்டிப்பாக நடக்காது. நம்ம விஜய் எப்படியோ ஒரு வழியாக நம்ம மல்லிகிட்ட போய் திரும்ப பேசுகிறாரு. இதோ பார் மல்லி, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் கூட இருக்கிற வரையும் உனக்கு எந்த கஷ்டம் வராதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அது போல் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு 100ல் 115 வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கே, தர்கே, டாடா, பை பை, வந்தனம், பர்கேங்.